ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு பன்னீர்ல 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் போல மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ண 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு வறுத்துட்டு ஆற வச்சு அரைக்கும் போது 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6-7 சின்ன வெங்காயம், கொஞ்சம் போல கொத்தமல்லி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. அடுத்து பேன்ல கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்து ஊற வச்ச பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து கிரேவி செய்ய 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பன்னீர் பொரிச்ச எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 இன்ச்சு பட்டை, 4 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்து தாளிச்சுட்டு பொடியா கட் பண்ணி 200 கிராம் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்கி 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி 200 கிராம் தக்காளி அரைச்சு சேர்த்து ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி 1/2 கப் தண்ணி, உப்பு தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் அனல்ல கொதிக்க வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், வறுத்த பன்னீர் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணீங்கன்னா பன்னீர் கிரேவி ரெடி.